நீங்க ஷார்ட்ஸ்ல பார்த்திருப்பீங்க. நான் ஊருக்கு போனது, திருவிழா ஸ்டார்ட் ஆனது எல்லாமே பார்த்திருப்பீங்க. அது கொஞ்சம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஷார்ட்ஸ்ல 1 மினிட் வீடியோ தானே, அதனால தான். இந்த பொண்ணுக்கு எப்ப பார்த்தாலும் ஊர் சுத்துறதே வேலை அப்படின்னு திட்டுக்காதீங்க. என்ன பண்றது? ஊர்ல திருவிழா. நானும் போக்கூடாது, போதும் நம்ம போயிட்டு வந்துட்டோம் இல்லையா? அப்படின்னு நெனச்சேன். ஆனா ஊர்ல எல்லாரும் இருக்கிறோம். நம்ம மட்டும் இல்லையே அப்படின்னு தோணிச்சு. நம்பளால பசங்க ஏன் எல்லாமே மிஸ் ஆவணும் அப்படின்னு தோணிச்சு. அதனால ஊருக்கே கிளம்பிட்டோம் மறுபடி. இந்த பஸ் ஏறுறதுக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயிடுச்சு. ஏன் தான் இந்த ஜனங்க ஊருக்கு போறாங்களோ அப்படின்னு தோணிச்சு. என்னையும் அப்படிதான் நெனச்சிருப்பாங்க. ஆனா அந்த பஸ் ஏறுறதுக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயிடுச்சு. ஊருக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஊருக்கு வந்ததும் அக்கா அவங்க எல்லாம் பொங்கல் வச்சுட்டு வந்துட்டாங்க. 2வது நாள் பொங்கல் வச்சுட்டு வந்துட்டாங்க. நாங்க வந்து வராதமா சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எங்க ஆயா வந்து ஜூஸ் மிக்ஸ் பண்ணி குடுத்தாங்க. இந்த வெயிலுக்கு ஜூஸ் என்ன, தண்ணி குடிச்சின்னே இருக்கலாம்னு தோணுது. எப்பவும் தண்ணியே குடிச்சிட்டு இருக்கிறீங்க இல்லையா? ஜூஸ் மிக்ஸ் பண்ணி குடுக்குறேன்னு சொல்லிட்டு, அவங்க பசங்க வந்ததும் ஜூஸ் மிக்ஸ் பண்ணாங்க. அதுக்கு தான் கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா நாங்க 2 மருமகள் பக்கத்துலவே இருக்கிறோம். "கொஞ்சம் கேட்டீங்களா? ஜூஸ் குடிக்கிறீங்களான்ட்டு?" பையனுங்க வந்த உடனே "ஜூஸ் குடிக்கிறியா? ஜூஸ் மிக்ஸ் பண்ணி குடுக்கட்டா?" அப்படின்னு கேட்குறீங்களே, 2 மருமகளும் கண்ணுக்கு தெரியலையா? அப்படின்னு கேட்டோம். சீரியஸா ஒண்ணும் கிடையாது. சும்மா ஜோக்குக்காக தான். அவங்கள சும்மா அப்படியே விட்டா எப்படி? அதனால சும்மா அப்பப்போ ஜோக் பண்றது. எங்களுக்கும் தான் மிக்ஸ் பண்ணி குடுத்தாங்க. அவங்களுக்கு ஒண்டி குடுக்கல. எங்களுக்கும் குடுத்தாங்க. நாங்க ஜூஸ் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு, கோயிலுக்கு காலையிலவே அக்கா, ஆயா போயிட்டு வந்துட்டாங்க. நாங்க சும்மா தரிசனம் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பியாச்சு. இந்த கோயில் வந்து கொஞ்சம் தூரமா இருக்கும். இந்த மாரி விவசாய நிலத்தெல்லாம் தாண்டி போணும். தெரியல சொல்ல. பயிறு செய்ற நிலத்தெல்லாம் தாண்டி போணும். அந்த கட்ட மேலலாம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் உஷாரா பார்த்து போணும். இது வந்து ஈவினிங் தான் பொங்கல் வைப்பாங்க. இவ்ளோ தூரம் இதெல்லாம் தாண்டி போறதுக்கு கொஞ்சம் பயப்படுறாங்க எல்லாரும். ஏன்னா, சும்மா ஸ்கிட் ஆயி விழுந்துட்டோம்னா 1 வீக் ரெஸ்ட் எடுக்கணும். அவ்வளோதான். பாருங்க இந்த மாரி இருக்கும். உங்களுக்கு தூரத்துல தெரியுதா? அங்கங்க குட்டி குட்டியா எறும்புங்காட்டம் அதுதான் ஜனங்க, அதுதான் கோயில். அங்க போணும். இந்த மாரி இருக்கும் வழி. இதுல தவழ்ந்து விழுந்துட்டோம்னா 1 வீக் என்ன 1 மந்த் கூட ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அந்த மாரி ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணிச்சுன்னா நைட்ல போலாம். நைட்ல தான் போயிட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் பயந்து காலையிலவே போயிட்டு வந்துட்டாங்க. நாங்க ஜாலியா ஆட்டிக்கிட்டே போனோம். இத்தன பேரும் மறுபடியும் ஈவினிங் டைம்ல வந்திருந்தாங்க பொங்கல் எடுத்துக்கிட்டு. இதுல நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. சித்தி, பெரியம்மா, பெரியப்பா எல்லாருமே இருப்பாங்க. நம்மளுக்கு எத்தன ரிலேட்டிவ்ஸ் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் இங்க பார்க்கலாம். இந்த மாரி திருவிழா டைம்ல தான் எல்லாருமே பார்க்க முடியும். பண்டிகைக்கு வந்தா அவங்கவங்க வீட்ல இருப்பாங்க. இந்த மாரி திருவிழா டைம்ல வெளியில வரோம் இல்லையா? அதுக்கப்புறம் சாமிக்கு முன்னாடி படையல் வைக்கிறாங்க. எல்லாரும் கொண்டு வந்தா பொங்கலு எல்லாம் ஒரே இடத்துல இந்த மாரி சாமிக்கு நைவேத்தியமா வைப்பாங்க. நல்லாயிருக்கும். எல்லாத்தும் மிக்ஸ் ஆயிட்டு, அதுலேருந்து நம்மளுக்கு மறுபடி பிரசாதமா குடுப்பாங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பிரசாதமா கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருக்குமே குடுப்பாங்க. எல்லாருதுமே ஒரே இடத்துல இந்த மாரி போட்டு பிரசாதமா குடுப்பாங்க. சாமி தான் கொஞ்சம் கிட்ட காமிக்க முடியல. இவ்ளோ க்ரவுடா இருக்கு இல்லையா? அதுவும் இல்லாம எல்லாம் பிஸியா இருக்கிறாங்க. கொஞ்சம் நகருங்கன்னு சொன்னா மூஞ்சி மேல அடிச்சிடுவாங்களோன்ட்டு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. அதனால கொஞ்சம் தூரத்துல இருந்தே சாமிய கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணேன். பார்த்துக்கோங்க. நாங்க வரப்போ எவ்வளோ வெளிச்சமா இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்குள்ளவே எவ்வளோ இருட்டிச்சு பாருங்க. இவங்க வந்து எங்களோட இன்னொரு நாத்தனார். எங்க ஹஸ்பண்டுக்கு தங்கச்சி மாரி. அதுக்கப்புறம் கெரக வரும்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? நான் ஷார்ட்ஸ்ல சொன்னேன். பார்க்காதவங்களுக்கு தெரியாது. இந்த மாரி கெரக வரும். இன்னைக்கு தான் ஸ்டார்ட் கெரக எடுத்துட்டு வரது. இவங்க வந்து நாங்க வந்தோம் இல்லையா? அதே வழியில தான் வருவாங்க. ஆனா, அவங்களுக்கு பாதி வழியிலவே சாமி வந்துடும்னு சொல்லுவாங்க. இந்த மாரி அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்கள ஒரு 4, 5 பேர் புடிச்சுக்கிட்டு வரணும். ஏன்னா, அவங்களுக்கு சாமி வந்துடும். அவங்களுக்காக கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அது கீழ விழக்கூடாது. அந்த கெரக வந்து கீழ விழக்கூடாது. அதே விதமா அவங்களும் டான்ஸ் ஆடக்கூடாது. சாமி வந்தவங்க எப்படி டான்ஸ் ஆடுவாங்கன்ட்டு எல்லாருக்குமே நல்லா தெரியும் இல்லையா? இந்த மாரி சாமி வந்துடும். அவங்கள இந்த மாரி 4, 5 பேர் நல்லா கெட்டியா புடிச்சுக்கிட்டு, கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, சாமி சுத்தி 3 சுத்தி சுத்தி வருவாங்க. அதுக்குள்ளவே அவங்களுக்கு கண்ட்ரோல் ஆவாதுன்னு சொல்லுவாங்க. தெரியாது. இது பார்த்து நெறைய பேரு பயப்படுவாங்க. ஏன்னா, அந்த மாரி இருக்கும் வைபு. அவங்க ஒரு மாரி கத்தினே இருப்பாங்க ஓன்ட்டு. லைக் காந்தாரா மாரி. ஒரு மாரி கத்தினே இருப்பாங்களா, அத பார்த்து ஜனங்க கூட நெறைய பேரு பயப்படுவாங்க. கிட்ட போறதுக்கே கொஞ்சம் பயந்து பயந்து இருப்பாங்க. இந்த மாரி 3 சுத்து ஆன பிறகு, இந்த மாரி கெரக வாங்கி சாமி முன்னாடி வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஹாரத்தி குடுத்து, பிரசாதம் எல்லாருக்குமே குடுப்பாங்க.
பாருங்க இந்த மாரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் எல்லாரும் அவங்கவங்க வீடுக்கு கிளம்பிடுவாங்க. நாங்க வந்தோம் இல்லையா, அதே வழியில தான் அவங்க ரிட்டர்ன் வந்துடணும். நாங்க வந்து அந்த வழியில போறதுக்கு பயந்து, வேற வழியில போனோம் வீட்டுக்கு. கொஞ்சம் தூரமானாலும் பரவாயில்ல, நிதானமா போலாம். எங்கேயாச்சும் விழுந்துட்டோம்னா அவ்வளோதான்னு சொல்லிட்டு, கொஞ்சம் வேற வழியில போனோம். இந்த மாரி நாங்க ஊருக்கு போய் சேர்றதுக்குள்ள கருக வந்து வந்துச்சு எங்க ஊருக்கு. ஃபர்ஸ்ட்டு எங்க தெருவுக்கு தான் வரும். ஏன்னா, அது வந்து காலகாலமா இருக்கிறது. எங்க தெருவுக்கு தான் எல்லாமே வரும் ஃபர்ஸ்ட்டு. எங்க தெருவுல தான் பஜனை கோயில் இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட்டு எங்க தெருவுக்கு வந்துட்டு, அதுக்கப்புறம் மீதி இருக்கிற தெருவுக்கு எல்லாம் போவும். ஃபர்ஸ்ட்டு எங்க தெருவுக்கு வரும். நாங்க ஊருக்கு போய் சேர்றதுக்குள்ள கெரகே ரிட்டர்ன் வந்துச்சு. அவங்க எடுத்துட்டு வந்தவங்க வேறங்கோ, இங்க ரிட்டர்ன் எடுத்துட்டு போறவங்க வேறங்கோ. ஏன்னா, அவங்களுக்கு சாமி வந்துட்டு சுஸ்தாயிட்டு இருப்பாங்க. அதனால இந்த மாரி மாத்திப்பாங்க. கெரகைக்கு ஹாரத்தி குடுக்கறதெல்லாம் இல்ல இப்போ. நெக்ஸ்ட்டு மறுநாள் தான் அப்படி குடுப்போம். எங்க ஊர் பாய்ஸ் எல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா தெலுங்குல சொல்றதுனால அவங்க வாய்ஸ் மியூட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். தேங்க் யூ ஸோ மச். பாய் பாய்.